மட்டக்களப்பு கொத்தியாப்புல சம்பவம். பொதுக்கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணை பின்தொடர்ந்த பெண். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பொது கிணறு ஒன்றில் இருந்து பெண் ஒருவர் உயிருடனும் மற்றொரு பெண்ணின் சடலம் சிதைந்த நிலையிலும் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக சோதனைகளை முன்னெடுத்தனர். குறித்த கிணற்றினுள் மேலும் ஏதேனும் சடலங்கள் இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் கிணற்றில் உள்ள நீர் இறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டது. எனினும் இந்த சோதனையின் போது வேறு சடலங்கள் ஏதும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு மற்றும் வெள்ளாவளி ஆகிய 3 போலீஸ் நிலையங்களும் இணைந்து விசேட குழுக்கள் மூலம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. மீட்கப்பட்ட சடலம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 40ஆம் கிராமம் வம்பிரியற்றியூரின் சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயனி என்பவருடையதாக இருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலத்தின் அருகே இருந்த பாதணிகளை வைத்து அவர்கள் இதனை தெரிவித்துள்ள போதிலும் பிரேத பரிசோதனையின் பின்னரே அது உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை உயிருடன் மீட்கப்பட்ட பெண் வீதியில் நடந்து செல்லும் காட்சியும் அவருக்கு பின்னால் மற்றொரு பெண் பின்தொடர்ந்து செல்லும் காட்சியும் அடங்கிய சிசிடிவி பதிவுகள் வெளியாகியுள்ளன. பின்தொடர்ந்து செல்லும் அந்த பெண்ணே இந்த கடத்தல் மற்றும் அசம்பாவிதங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சமூக ஊடகங்களில் சந்தேகங்கள் கிளப்பப்பட்டு வருகின்றன. இது தொடர்பிலும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொத்தியாப்புலையில் நேற்று முன்தினம் காணாமல் போன பெண்ணே உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த பெண் குறித்த மர்மம் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள்.